ஆமா, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. டேய், காக இன்னும் அங்கதான் இருக்காங்க. அவங்க எதுக்கு நாங்க வரணும்? அப்பத்தாவும் பெரியப்பாவும் அம்மாவும் அங்க அப்படியே பாசமலைய குட்டுறாங்க. ஏண்டா, இந்த ஓடுகாலி வீட்டை விட்டு ஓடி போனதுல இருந்து அவரு கூடயே நான் இருக்கேன்டா. ஆ, ஆனா அவருக்கு அந்த ஓடுகாலி மேல தனி பாசம்டா. இந்த கதிரை பாராட்டி பக்கம் பக்கமா பேசிக்கிட்டு இருக்காரு. அவனை அந்த வீட்டுல ரொம்ப ஆடிட்டு இருக்கான்டா. அவரும் மந்திரிச்சு விட்ட மாதிரி அவன் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. கூட்டிட்டு போனாப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போய் பார்த்தா கதிரோட அப்பாவும் பெரியப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல கதிரோட எங்கெல்லாமோ போனாரு. அப்புறம் அத்தையும் ராஜியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்துருமோ? என்னடா வந்துரும்? இப்பதான் பாதி வந்துருச்சுல, மீதி மொத்தமா உள்ள வந்துரும். வந்து வச்சிரும். அப்பா, ஏண்டா குமார், உன் பெரியப்பா அதான் எங்க அண்ணா. அது சரி, அது கூட சேர்ந்து ஒரு குட்டி கதை சொல்றாரு. அதை நீ நம்புறா? எதுக்குடா அவர் சென்னை வரைக்கும் போனோம்? தப்பாடுறா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சர்க்கிள் விசாரிச்சுட்டாங்க. ஆனா இவரு 10 லட்சம் ரூபா அந்த 420 ஒரு ஏமா. நம்ம நமக்குள்ளேயே பேசிக்கிறத விட்டுட்டு பெரியப்பா கிட்டே போய் நேராவே கேட்கலாம்ப்பா. யாரு? உன் பெரியப்பா கிட்ட? சரி, வேற வழியே இல்ல. சண்டை தான் போட்டாகணும். சண்டையாவது போடலாம் வாங்க. அம்பிட்டுதான் மொத்தமா ஊத்தி இந்த பாடுபடுத்துறேன்னு ஆரம்பிச்சிருந்தா சிம்பத்தி ஃபுல்லா அந்த பக்கம் போயிடும். உனக்கு ஈவு இருக்கா இறக்காங்கன்னு என் பக்கம் திரும்பி வேணா நடக்கணும்னு நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுடா. ஒரு 2-3 நாள் அமைதியா இருப்போம். ஏய், ஒன்னும் பயப்படாதடா. நீ நம்மள மீறி நம்ம தூக்கி கொடுக்க விட மாட்டான். பாத்துக்கலாம், விடு. இதுக்கெல்லாம் கவலைப்படாத, விடு. அதான் உங்க அப்பா சக்தி. நான் நல்லா இருக்கேன் அம்மா. மக பிரசவத்துக்கு வந்திருக்கா போல. ஆமா, நிக்கவே முடியல. இன்னும் பிரசவம் வேற இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி, அக்கவுண்ட்ல எழுதிக்கப்பா, கொடுத்துடுறேன். சரிங்கக்கா. வரேம்மா. வாக்கா. அப்பா அவங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு ஆச்சு? காசு அனுப்பிடுறேன். இல்லை சரவணா, அப்பா இங்க வாடா. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் இதுல இருந்து வரேன். தம்பி, பொருள் வாங்க வரவங்க பேரு வாங்க வரலைங்க, கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நான் வீட்டு தேவைக்கு தான் ஆரம்பிச்சேன். இப்போ தோட்டம் கொஞ்சம் பெருசாயிருச்சு, விளைச்சலும் அதிகமாயிருச்சு. தம்பி, காய்கறி பழங்கள்ல நிறைய சத்து இருக்கு. எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லுவோம். அத விளைவிக்கிற முறையில எல்லாமே விஷமாயிருச்சு. குழந்தைங்களுக்கு எதையும் நம்பி கொடுக்க முடியறது